அண்ணே ஒய்ஃபுக்கு நாளைக்கு ஆப்ரேஷனுண்ணே. காலையில் 11 மணிக்குள்ள ஹாஸ்பிட்டலில் பணம் கட்டணுண்ணே. இன்னைக்கு முடியாது வந்து வட்டிக்கு யாருக்கும் பணம் கொடுக்கறது கிடையாது. சார் பேஷண்ட் கீதாவோட அட்டெண்டர் நீங்கள் தானே சார்? ஆமாம் சார், நான் உங்களை ரிசப்ஷனை கூப்பிட்றாங்க. சார் கூப்பிடுறீங்களா? நான் தான் ஜீவா, பேஷண்ட் கீதாவோட ஹஸ்பண்ட் சார். உங்கள் ஒய்ஃப்க்கு நாளைக்கு மதியம் 3 o'clock ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சர்ஜரிக்கு 4 lakhs வரைக்கும் செலவாகும். நீங்கள் ஆல்ரெடி 2 lakhs பே பண்ணியிருக்கீங்க. பேலன்ஸ் 2 lakhs நாளைக்கு மார்னிங் 11 o'clock பே பண்ணிடுங்க சார். சார் ஆல்ரெடி வீட்டில் இருக்க நிறைய அடகு வச்சுட்டேன். பேங்க்கில் இருக்க பணம் 2 கட்டெலாம் அரேஞ்ச் பண்ணி தான் சார் 2 lakhs கட்டியிருக்கேன். இன்னும் 2 லட்சம் நாளைக்கு காலையில் கட்ட சொல்கிறேன். ஏதாவது குறைக்க முடியுமா? இல்லை ஏதாவது எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார். உங்கள் சுச்சுவேஷன் எனக்கு புரியுது சார். பட் இந்த சர்ஜரிக்கு எக்ஸாக்டாக 4 lakhs ஆயிரும். நீங்கள் பேலன்ஸ் பே பண்ணால் மட்டும்தான் நாங்கள் நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ண முடியும் சார். ஓ அப்படியா? சரிங்க சார், நான் அமௌண்ட் ரெடி பண்ணி தரேன் சார். ஹலோ ஹலோ அண்ணே, நான் தான் ஜீவா பேசுகிறேண்ணே. வணக்கம் தம்பி, சொல்லுங்க. அண்ணே 10 பைசா வட்டிலாம் பரவாயில்லண்ணே, எனக்கு அர்ஜென்ட்டாக 2 லட்சம் பணம் வேணும்ண்ணே. இன்னைக்கு முடியாது தம்பி. அண்ணே ஒய்ஃபுக்கு நாளைக்கு ஆப்ரேஷன்ண்ணே ஹாஸ்பிட்டலில். காலையில் 11 மணிக்குள்ள ஹாஸ்பிட்டலில் பணம் கட்டணும்ண்ணே. நாளைக்கு வெள்ளிக்கிழமை வட்டிக்கு யாருக்கும் பணம் கொடுக்கறது கிடையாது. அதனால நீ சனிக்கிழமை காலையில் வீட்டுக்கு அந்த பணம் வாங்கிட்டு போப்பா. அண்ணே உங்களை நம்பி தானே இருக்கேன். நாளைக்கு பணம் வேணும்ண்ணே, ரொம்ப அர்ஜென்ட்ண்ணே, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணே. சனிக்கிழமை காலைல வாப்பா, நீ கேட்ட பணத்தை கண்டிப்பாக தர்றேன். சரியா? அப்படியாண்ணே, சரிங்கண்ணே. ஹலோ அம்மா, சொல்லுங்க அம்மா. அண்ணே ஒரு டீனு. அப்படியே அம்மா, இந்த வரேன் அம்மா. அண்ணே டீ வேணாம் அண்ணே, சாரிண்ணே. ஹலோ மச்சான், நான் வீட்டில் தான் வந்துட்டு இருக்கேன். முக்குட்டி கிடைக்காதா? இந்த வரேன் மச்சான். வாங்க மாப்பிள்ள உட்காருங்க. டீ போடுங்கண்ணா. மாப்பிள்ள இதில் 50,000 இருக்கு. சரிங்க மச்சான். அப்பா நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரெடி பண்ணணும். ஆப்ரேஷன் மொத்தம் எவ்வளோ சொல்கிறாங்க? 4 லட்சம் சொல்லியிருக்காங்க. இன்னும் எவ்வளோ கட்டணும்? இது போக இன்னும் 1.5 லட்சம் வேணும் மச்சான். இன்னும் 1.5 லட்சமா? மாப்பிள்ள இந்த 50,000 ரெடி பண்ணவே நானும் அப்பாவும் ரொம்ப சிரமப்பட்டோம். அப்பா ஆப்ரேஷன் கடனை இன்னும் கட்டிட்டு இருக்கேன். வீட்டில் இருக்க எல்லா நகையும் அடகுல தான் இருக்கு. ஒன்னத்தையும் திருப்பல. இந்த அமௌண்ட்டே ஒய்ஃபுக்கு தெரியாம தான் நாங்கள் கொடுக்குறோம். அப்படியே மச்சான், புரியுது. நாளைக்கு காலையில் 11 மணிக்குள்ள பேலன்ஸ் அமௌண்ட்டை கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல மச்சான். நான் தான் உங்களை போன மாதமே ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க சொன்னேன்ல. திவ்யா கால் பண்ணதுக்கு நீங்கள் வேணாம்னு சொல்லியிருக்கீங்க. எங்கே மச்சான், இந்த சின்ன வயசில் எந்த நோயும் வராத நினச்சி இன்சூரன்ஸ் வேணான்னு சொன்னேன். ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸில் பிபி அதிகமாகி மூளை ரத்த கசியாகவும் நினச்சி கூட பார்க்கவே மச்சான். சரி, ஃபீல் பண்ணாதீங்க மாப்பிள்ள. இப்போ இன்சூரன்ஸை பற்றி பேசியும் ஒன்றும் ஆக போகிறதில்ல. பணத்தை எப்படி ரெடி பண்ண யோசிங்க. நானும் என் சைடில் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன் மாப்பிள்ள. சரிங்க மச்சான், நான் போயிட்டு வரேன்.
நிருபன் திரும்ப கூப்பிட்றேன் தப்பாக இருந்துச்சுக்காரா. அர்ஜென்ட்டாக எனக்கு 1.5 லட்ச ரூபா படம் வேண்டாம். ஒய்ஃப் வேறு ஐசியூவில் இருக்காங்கடா. ப்ளீஸ்டா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறா ப்ளீஸ்டா.